இந்த தொகுதி துணை அமைச்சராக இருக்கிற திரு உதயநிதி அவருடைய சட்டமன்ற தொகுதி. அது சொன்னா தான் ஒரு கோபம் வருது. அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தார், அதெல்லாம் நிறைவேற்றினாரா? இங்க இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்களுக்கு கழிப்பறை வசதி சரி செஞ்சு கொடுக்கறனால செஞ்சு கொடுத்தாரா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே. அதே போல தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டார். அதில் 4/1 அறிவிப்பு கூட இதுவரை நிறைவேற்றலாங்களா? குறிப்பா நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு வங்கி வாயில் கடன் ரத்து பண்ணாங்களா? நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப வந்து ரகசியம் சொல்லு. இங்க இருக்கிற இந்த தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கோணி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றீங்க, இங்க வந்து ரகசியத்தை சொல்லுங்க. ஒரு படத்துல தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு, சொல்லுங்களேன். ரகசியம் சொல்லலாம். அந்த படத்தில் வர்ற ஒரு கதை இதுக்கு பொருந்துன்னு நினைக்கிறேன். பொருந்துமில்ல? அந்த ராஜாவுக்கு காது பெருசாக இருக்கும். அப்போ அவருக்கு வந்து சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாமல் மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழியை வெட்டி அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்பா அவரை சொல்லி மூடிட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா வந்து ஒரு விழா நடத்துகிறார். அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறார். அப்போ அந்த தளபதி புதிய மரத்தில் அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதில் முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதில் மிருதத்தை கொண்டு வந்து அவர் அந்த விழா நடத்திக்கிற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்போ அடிக்கும்போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுள் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குறிச்சு பேசுது. அப்படி இந்த முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிடல, வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்.